கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வறுமையெல்லாம் செழிப்பாக சார். இப்பொழுது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். அமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்கு சொந்தமாக்கிட்டார், அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். அவங்கள அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் பட்டுட்டானா, அவன் கடவுள் ஒரு மனுஷனை பார்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வேணும் சொந்தம் கொண்டாடிட்டார், எழுதி வாங்கிட்டாருங்க. நீங்க அவருக்கு தான் சொந்தம். இனிமே பிரச்சனை சொந்தம் கொண்டாட முடியாது, வியாதி சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய புள்ளங்கிறார். அல்லேலூயா. கடவுளோட பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குமா? இயேசுக்கே இந்த உலகத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஆனாலும் இந்த உலகத்தில் அப்ப அவருடைய பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும். அவர் ஜெயிச்சு என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறக்க பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஜெயிச்சு பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை வச்சு நீங்க ஜெயிச்சுட்டே வரலாம். சிம்பிளான மெத்தடுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷமா ஜாலியா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை. ஆமே. கவலைப்படாம இருந்தீங்கன்னாவே இந்த வாழ்க்கை ஆமே இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கிற. ஏன்னா தேவன் சொல்ல ஏசாயா 44:1-2-3-21 850 பக்கத்துல இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? முதல் இடத்துல நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுறாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையா? யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? அல்லேலூயா. அந்த வாழ்க்கைய ஆண்டவர் சொல்ல என் தாசனாகிய. அப்ப அவன் திருடனா இருக்கும் போது என் பிள்ளைதான் அப்படிங்கிறார். என் தாசனாகிய யாக்கோபு அப்படிங்கிறார். துட்டே கொடுக்க மாட்டாங்க ஆண்டவர். ஆண்டவர் மட்டும் அவருடைய பிள்ளைன்னு ஒன்ன செலக்ட் பண்ணிட்டாருன்னா முதல்ல ரட்சிப்பை கொடுப்பாரு. அந்த பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துருவார். யாக்கோபு என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். என்ன செய்றாரு? என் தாசனாகிய யாக்கோபுங்கிறாரு. பாவத்தில் இருந்தவனா பரிசுத்தமா மாத்திட்டாங்கிறாரு. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. அல்லேலூயா. ரெண்டுமே அவருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறாரு. பாவியா இருந்த யாக்கோபு அவருடைய பிள்ளை தான், இஸ்ரவேலா மாத்தின யாக்கோபு அவருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறாரு. வேறு மாறி இருக்கலாம், உறவு மாறலங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வேற எந்த பேர்ல இருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எந்த பேர் வேணுமோ வச்சிருக்கலாம். டேவிட்னு வச்சுக்கலாம், ஜான் வச்சுக்கலாம், எது வேணுமோ வச்சுக்கலாம். ஆனா உலகத்தில் இருக்கும்போது அவருடைய பிள்ளையா தான் பார்த்தாரு. தேவனுக்குள்ள அவருடைய பிள்ளையா தான் பார்த்தாரு. இப்ப எத்தனை பாவம் பண்ணிருப்போம், எத்தனை முறை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருப்போம், எத்தனை முறை இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம நடந்திருப்போம். அப்பயும் என் பிள்ளை தான் அப்படிங்கிறது. யாக்கோபும் என் பிள்ளை தான், இஸ்ரவேலும் என் பிள்ளை. பேர் மட்டும் தான் மாறி இருக்கு அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமென். இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேலே கேளுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலே கேளுங்க. ரெண்டு பேருமே என் பிள்ளை தான். நான் பாவியா இருக்கும்போது உன்னை அப்படிதான் பார்த்தேன், ரட்சிக்கப்பட்டோம் அப்படிதான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் பேசுறதை கேளுங்க. தேவன் பார்வையில் நீ நல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. கர்த்தருடைய பார்வையில நீ உத்தம அப்படிங்கிற, நீதிமான் அப்படிங்கிற. அல்லேலூயா. சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்குறாரு? மண்ணை எடுத்து என்ன செஞ்சாரு? கை காலை எல்லாத்தையும் செட் பண்றாரு, உண்டாக்குறாரு. லாரிக்கு என்ன செய்யறாங்க? இரும்ப போட்டு 4 டயர் வச்சு, அதுக்கு வெல்டு வச்சு, அதுக்கு பாடி கட்டி, அதுக்கப்புறம் என்னது ஸ்டேரிங் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் மேலே ஏறி உட்காந்து அதுக்கு டீசல் போட்டு அதில் சரக்கேற்றி உருவாக்குறாங்க. லோட் எடுத்து அதுக்காக உருவாக்குறாங்க. மனுஷனுடைய தேவைகளுக்காக உருவாக்குறாங்க. மனுஷன் நல்லா இருக்கணும்னு தான் அவனை உருவாக்கி இருக்கிறான் ஆண்டவர். ஆமென். சொல்றாங்க
உன்னை உண்டாக்கினவர்னா மண்ணில இருந்து எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதி, அவருடைய ஆவிய ஊதி நம்மள வாழ வச்சுக்கிட்டு உண்டாக்கினவர். பாருங்க, உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். உண்டாக்கிட்டாங்க. ஆமே. மண் எடுத்து உண்டாக்கிட்டாரு, தேவ சாயல்ல உண்டாக்கிட்டாரு, தேவனை போல உண்டாக்கிட்டார். அப்ப பூமியில இருக்கு அம்மாவோட வயிற்றுல கொண்டாந்து வச்சாரு. அப்படியே உண்டாக்கி அப்படியே தூக்கி போட்டுக்க வேண்டியதுன்னு போட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? நம்ம மனுஷனா வந்திருக்குமே. அல்லேலூயா. உண்டாக்கிட்டாரு, அவருடைய சாயலை உண்டாக்கிட்டாரு. அடுத்த வேலையை செய்யறது பாருங்க. ஆமே. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். இது மொட்டையா படிச்சு கொடுக்கல ஆண்டவர். அம்மாவோட வயிற்றுல வச்சு, ஆமே, அந்த சீனை வச்சு உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு? உள்ளுக்குள்ளேயே உருவாக்குறாரு. முட்டி, கை, காலு, நகம், சதை, கண்ணு, வயிற்றுக்குள்ளங்க அப்படியே உயிரே வச்சு அந்த இருட்டுக்குள்ள உயிர் அவ்வளவு பாதுகாப்பா வச்சு உங்க அம்மா வயிற்றுல வச்சு கொண்டுட்டு வராங்க. அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படிங்கிறது. அம்மாவை இந்த உலகம் என்ன செய்யுது? தெய்வம் அப்படிங்கிறது. அம்மா இல்லைன்னா நான் எப்படி வந்திருப்பேன்? அம்மா இல்லைன்னா எப்படி வந்திருப்பேன்? அப்ப அம்மாவை அன்னையே என் தெய்வம் அப்படிங்கிற. அப்ப தெய்வம் எங்க இருக்கிறது? படைச்சு உண்டாக்கி உங்க அம்மா வயிற்றுல இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு உயிரோட வாழ வச்சுங்க. அந்த தெய்வத்தை பாரு, சிருஷ்டிப்ப பார்க்காத, உங்க அம்மாவை கடவுளா பார்க்காத, உங்க அம்மாவை கடவுளா வணங்காத. அதைத்தான் சொல்ற. உன்னை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாரு? அப்படியே சின்ன குழந்தையா உள்ள உருவாக்குறாங்க. உள்ள முடி முளைக்குது. வயிற்றுக்குள்ள சாப்பிடும் பொழுது ஒரு சின்ன முடி சாப்பாட்டுல இருந்து வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு டிசென்ட்ரி ஆயிடுது, வயிற்றால போயிடுது. அந்த வயிற்றுக்குள்ள 10 மாசம் அந்த குழந்தை முடியோட இருக்குங்க. அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்லை. அந்த பனிக்குடம் சொல்லுவாங்க, அது உடைஞ்சாதான் அந்த குழந்தை வெளியே வரும். அன்னைக்குள்ள வச்சிருக்கிறாரு உயிரோட. இருட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு உயிரோட. எண்ணி முடியாத அரிசியில வயிற்றுக்குள்ளேயே செய்கிறார் ஏசப்பா. அல்லேலூயா. அம்மே டிசைன் பண்றாரு. இப்படிதான் உன் உருவம் இருக்கணும், இந்த நிறத்துல இருக்கணும், இப்படி உன் கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே டிசைன் பண்றாங்க. ஆமே. உருவாக்கு. இப்போ உங்க அப்பா இருக்கிறாருன்னா, உன்னை படிக்க வைக்கிறாருன்னா எதுக்கு? நல்ல மனுஷனா இந்த உலகத்துல உருவாக்குறது, நல்ல பேரை வாங்குறது, உருவாக்குறதா உருவாக்குறது. நல்ல டீச்சர்கிட்ட படிக்க வைக்கிறது, நல்ல டியூஷன் அனுப்புறது, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது, நல்ல புள்ள நல்லா வளருங்கிறது, கேரக்டர்லாம் நல்லா இருக்கணுங்கிறது, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு படிக்க சொல்றாங்க? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வரணும், நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதை உருவாக்குறது. உங்க அப்பாவே கூட உருவாக்குறாருன்னா அவர் வயிற்றுக்குள்ளேயே உருவாக்கி தான் வெளியில கொண்டு வராரு. உங்கள் படைச்சவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க இந்த காலை வேலையில. உருவாக்குறாரு. இப்படி உருவாக்குறாரு. உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளியில கொண்டு போகும்போது அந்த ரட்சிப்பை கொடுக்க, வெளியில வந்தோடனே ரட்சிப்பை கொடுக்க. ரட்சிப்பு தேவனாலே வருகிறது. எந்த ஆள்னாலும் கொடுக்கவே முடியாதுங்க. ரட்சிப்புனா விடுதலைங்க, விடுதலை. தேவன் அதனால தான் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே அப்படின்ட்டு. எந்த ஆளா இருந்தாலும் சரி தேவனுடைய உள்ள அப்படின்ட்டு. அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்க, யாக்கோபே யாக்கோபே சிறுபூச்சியே நான் உனக்கு துணை நிற்க, பயப்படாத அப்படின்ட்டு. அப்ப பயம்தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில பயங்கரமான ஒரு செக்க வச்சு அடிக்கலாம்.
சின்ன வியாதி வந்தாலும் பயப்படுறோம். பண பிரச்சனை குறித்து பயப்படுறோம். அப்ப இந்த பயத்தை ஜெபிக்கலன்னா அந்த பயம் வரும். நாளைக்கு ஜெபிக்காம விட்டுட்டோம்னா அந்த பயம் வரும். ஐயோ கடவுள் இப்படி நம்ம உருவாக்கி அம்மா வயிற்றுல எப்படி கொண்டாந்து வச்சு இப்படி வெளியில கொண்டு வந்து வச்சு இப்படி ரட்சிப்பை கொடுத்து அவன் பயப்படாத கலங்காத, நான் உலகத்துல எது நடந்தாலும் சரி நான் உன் கூட துணை நிக்கிறேன் அப்படின்னு. நம்ம பயப்பட ஒரே ஒரு காரியத்துக்கு பயப்படுங்க, தேவனுக்கு முதலீடு கொடுக்கலையா அதுக்கு பயப்படுங்க. எந்த இதுக்கும் நீ சரண்டர் ஆகுற பயப்படாத அப்படின்னு. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன். நாளைய தினம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அது ஜனவரி மாசம் இருந்தா, பிப்ரவரி மாசம் இருந்தா, 2025 இருந்தாலும் 2050 இருந்தா அவர் கையில இருக்கு. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்ம உயிர் அவர் கருத்துல இருக்கு. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்துல இருக்கு. நம்முடைய இந்த உலகமே அவருடைய வசனத்துல இருக்கு, வார்த்தையில இருக்கு. உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் சப்போர்ட். உருவாக்கிட்டாரு, படைச்சிட்டாரு அப்படின்னா சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். சப்போர்ட் எங்க இருக்கு? தேவன் இருக்கு. அம்மாட்ட இருக்கு, அப்பாட்ட இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சப்போர்ட்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சப்போர்ட் எப்பயுமே இருக்குங்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதாவது அவரே பேசுறாங்க. என் தாசனாகிய யாக்கோபே அப்படிங்கிறார். என் தாசனாகிய அங்க திருடன் சொல்லுங்க, அங்க பித்தலாட்டக்காரன், அங்க ஏமாத்திக்காரன் ஆண்டவர் பேசல. என் தாசனாகிய இதாசன் மட்டும் நீ தப்பு பண்ணிட்டேன்னு முட்டை கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்துட்டானா எவனையும் விழுங்கிறானும் வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கானா ஊக்கிடுவாங்க. கொஞ்சம் ஆண்டவர் நீ பண்ண தப்புகளாம் அப்படியே உலகத்துல விட்டு இருந்தாருன்னா அவன் ரெடியா இருக்கான். எவனை விழுங்க ஆளே இல்லாம ஆக்கிருப்பான், அட்ரஸ் இல்லாம ஆக்கிருப்பான். உனக்கு அட்ரஸே அவருடைய என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ற இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவன், தேவனுக்காக படைக்கப்பட்டவன். தேவனுடைய சொந்தம் கொடுக்க மாட்டேன். என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனை. யசூரனை என்ன தெரியுமா? யார் தெரியுமாங்க? யசூரன் பலசாலி இல்ல, உத்தமன், உண்மையானவன் அப்படிங்கிறது. நான் தெரிந்து கொண்ட யசூரனை, உத்தமன், நேர்மையானவன். இதுதான் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். உன்னை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறான்னா உண்மையானவன், நேர்மையானவன் செலக்ட் பண்ணிட்டார். தப்பு பண்ண நம்மளுக்கு குத்துதான் இல்லையா? தப்பு பண்ண மனசாட்சி ஒண்ணு உள்ள இருந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுதான் இல்லையா? அதான் தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர்ல இந்த இடம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப இந்த இடம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கு. இப்ப இந்த இடம் முழுவதும் தேவ வார்த்தையினால் நிறைந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எதுனா கடவுள் பேசுவாரு, அவனை தான் செலக்ட் பண்ணுவார். ஆனா இப்ப எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். எல்லார் மேலும் ஆவி இப்பொழுது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவருடைய பிள்ளையாய் மாறி உட்கார்ந்திருக்கீங்க. அவரும் மாற்றி உட்கார வச்சிருக்கிறார். நீ என் தாசன் யாக்கோபே, இஸ்ரவேலே, மாத்திராலும் மாத்தாட்டி நீதான் என் பிள்ளைங்கிறாரு, நீதான் என் சொந்தங்கிறாரு, நீதான் என் உறவுங்கிறாரு. இதான் தேவனுடைய வைராக்கியம். விட்டே கொடுக்க மாட்டாரு. பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் விட்டு கொடுத்திருந்தாருன்னா, நீ தப்பு பண்ற, நீ ஜெபிக்காம விட்டுட்ட, நீ என்ன தேடாம விட்டு கொடுத்திருந்தாருன்னா அவன் தூக்கியிருப்பான். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க ஆண்டவர் தெளிவா சொல்லி அந்த மாதிரியே நடத்த போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். யசூரனே பயப்படாத. அப்ப நீதிமான்கிறார். நீதிமான், நீதிமான் தான் பனை போல செழிக்கிறவங்க தான் நீதிமான். உயர் லெவலுக்கு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா உன் லெவல் உயரமா இருக்கும். பெரிய லெவலுக்கு கொண்டு போக போறாருங்க. சின்ன சின்ன காரியத்துல ஒண்ணு அப்படி தலைப்புனிய வச்சிருக்கிறாங்க. அதே காரியத்துல
காலை நிபுணப்படியா உன் சொந்த பந்தெல்லாம் பார்க்க போறாங்க. ஆமென். பயப்படாதன்ட்ட யசூரனே பயப்படாதன்ட்ட பாவி இல்ல. ஆமென். பரிசுத்தவான் நீதிமான்ட்ட உத்தமன்ட்ட நேர்மையானவன்ட்ட. அல்லேலூயா. அதனால சொல்ற தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை யார் மேல? அவர் புள்ள மேல ஊத்துறாராம் தண்ணீர். ஜீவ தண்ணீரை அவருடைய வார்த்தைய. ஆமென். இப்ப யாருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க? ஜீவன் உயிரோடு உயிர் பேசிட்டு இருக்கீங்க. உன்னை வாழ வைக்கிறதுக்கு வந்து வார்த்தை கடவுளா வந்து பேசிட்டு இருக்கு. கடவுள் நினைச்சா ஒரு செகண்ட்ல சிலுவையில அப்படியே அடிச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. அப்ப சொல்ற இப்ப நான் சொன்னா கூட ஆயிரக்கணக்கான லேகியோன் வந்து இந்த இடத்த அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் கடவுளை காமிக்க முடியும் இல்ல, என் நீதியை நான் இந்த உலகத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்ப யாக்கோப இஸ்ரவேல மாத்துறதுக்கு தேவன் அந்த நீதியை காமிக்கிறதுக்கு நீ காலையில பேசிக்கிட்டு இருக்க. தாகம் உள்ளவங்க தண்ணீரையும். நீங்க தாகத்தோட வந்திருக்கீங்க இன்னைக்கு. தாகம் என்ன தாகம்? கடவுளுடைய வார்த்தை. அந்த தாகத்துல வந்திருக்கீங்களா? கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார். அவர் பேர அற்புதம். அதை அசட்டை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருக்கு நிறைய அற்புதங்கள்லாம் இருக்கு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கல. இப்ப இந்த பிரச்சனைக்காக நீங்க வந்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு அற்புதத்துக்காக நீ வந்திருக்கலாம், இல்ல தேவன் மேல் பிரிய வச்சு வந்திருக்கலாம், இல்ல முழு இருதயத்தோட ஆராதிக்க வந்திருக்கலாம். எந்த கேட்டகரியில வந்திருந்தாலும் சரி, உன் மேல அவருடைய ஜீவனை ஊத்துறாங்க, செழிப்ப ஊத்துறாங்க. ஆமே ஆமே. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமே. தாகம் உள்ளவன் மேல ஊத்துறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்று. வறண்டு போய் கிடக்குது பத்தியா? வறண்டு போய் கிடக்குதுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தண்ணி இல்லாம அது ஒண்ணுமே முளைக்காது. அப்ப தேவன் என்ன செய்ய வார்த்தை அந்த இடத்துல ஊத்துறாரு. ஆமே. அங்க அந்த இடத்துல என்னது? ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்ட்டு. எங்க தண்ணியை ஊத்துறாங்க, ஆத்த ஊத்த முடியுமா? கடவுளால முடியும். அடிச்சு ஒரு 2 மணி நேரம் மழை அடிச்சுனாவே என்ன செய்யுது? குளமுட்டையில நிரம்பிடுது. வறண்ட நிலமெல்லாம் என்னது? நிரம்பிடுதுங்க, நிரம்பிடுது. இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு தெரியுது. நீங்க படுத்திருக்கும் போது ஜன்னல்லாம் அப்படியே லைட்டா திறந்து வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆமே. ஒரு ஆனா உலகம் சொல்லும் மே மாசம் வந்துருச்சு, வெயில் பட்டையை கிளம்ப போகுது, அவ்வளவுதான். இனிமே கரண்ட் பில் ஏற போகுது அப்படிங்க. பனிகாலத்துல ஃபேன் போட மாட்டோம். எந்த காலமா இருந்தானே தேவனுக்கு அவருடைய பிள்ளைய ஒண்ணு பாக்குறாரு, நல்ல காலமா பாக்குறாரு. ஆமே. கிளைமேட்லாம் அவருது, இயற்கை அவருதுங்க. மே மாசம் அவருது. ஆமே. பனி மாசமும் அவருது. அல்லேலூயா. மழை மாசமும் அவருதான். எந்த காலமும் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. மாத்தலாங்க, நம்ம மாத்த முடியுங்க. இந்த மே மாசத்தை மாத்தணும். அல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊத்துவோம் அப்படின்ட்டு. ஊத்துறது, அதை செழிப்பாக்குறது அவருடைய வேலை. விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படிங்கிறது. எந்த காரியத்துல வறண்ட நிலைமையில வந்திருக்கீங்களோ என் மேல தேவனுடைய தண்ணியை ஊத்துவோம். நீங்க சொல்லி எடுத்துட்டு போங்க. எதையும் விட்டு கொடுக்காதீங்க. கத்த விட்டே கொடுக்காம உன்னை படைச்சிருக்கு. அம்மா வயிற்றுல எத்தனை பிரச்சனை, எத்தனை ஆட்டம் காமிச்சிருப்பான் பிசாசு, எத்தனை குழந்தைங்க வயிற்றுலயே செலுத்து பிறந்திருக்கு. இல்லைங்க, எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ச்மேன் தண்ணி எடுத்துட்டு போகுது. ஆளுக்கு கிட்டத்தட்ட 55 வயசுல இருக்கு. நல்ல மனுஷன், நல்ல திடகாத்திரமா இருக்காரு. அப்படியே ஆள் 10 அடிக்கிற மாதிரி இருப்பாரு. எல்லாமே சொல்லுவாங்க, உனக்கு என்னையா குத்துக்கல் மாதிரி இருக்கா அப்படின்னு. எங்க அப்பார்ட்மெண்ட் குத்துக்கல் மாதிரி இருக்காரு. ஆள் நல்ல வயல்வன் மாதிரி இருக்காரு. ஒன்றும் இல்லை, நேற்று விடிய காத்தால 4 மணிக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு என்ன செஞ்சது? கரெக்டா 4 மணிக்கு தண்ணி எடுத்து விடுறாரு. 4:15 இறங்குது. உலக பாதுகாப்பு உலகம் சொல்லி ஜெஜாண்டிங்க இருக்க ஆள் பலசாலியா இருக்கிற. ஆமே.
ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட். ஆமென். உன் ஆறுகளையும் ஊற்றுவேன், நிலத்தின் மேல் ஆறுகளையும். வறண்டு போனதை செழிக்க வச்சுக்குவார். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் கையை விட்டு போன மாதிரி இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையை செழிக்க வச்சிருவோம். உலகத்துல பைல்வான் மாதிரி இருப்பான், அவன் வாழ்க்கை முடிச்சு போயிருக்கு. தூங்குவா, காலையில எழுந்திருப்பான், முடிச்சு. மேன்மை பாராட்டும், அது இருக்கு இது இருக்குமா, வாழ்க்கை முடிஞ்சு போயிருங்க. உலகமே, உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் பயந்துட்டு தான் வாழ்றான். தூங்கி எந்திரிச்சா தானே நான் மனுஷன் அப்படிங்க இல்லையா? ஆனா தேவனுடைய ஆவியான உனக்கு ஊற்றப்பட்டது ஜீவன் உயிருங்க. தேவன் உயிரை கொடுத்து உன்னை என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல வாழ வச்சுக்கிட்டு இருக்க. அதான் சொல்றாரு, ஆமே உன் சந்ததியின் மேல் என்ன ஆவி. அல்லேலூயா. ஆமே. அப்ப தேவனுடைய ஆவி யார் மேல இருக்கு? உன் சந்ததி மேலேயே ஊத்திட்டான். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல், உன் பிள்ளைகள் மேல ஆமே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படிங்கிறது. அப்ப உன் பிள்ளைங்க நீங்க தடுமாறி தாறுமாறா போயிருந்தா, தேவ ஆவியானவர் என் பிள்ளை மேல இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருங்க. உள்ள மேல இருக்கிறாரு. ஆமே. என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமே. பயப்படாதீங்க. விசுவாசம் அப்படியே உன் பிள்ளைய அப்படியே என்னது அப்படியே ஃபீலிங் பண்ண வைப்பா. 2 லாரிக்கு நடுவுல கூறி போற மாதிரி வைப்பா. ஆமே. செல்போனை எனி டைம் நோண்டிட்டு இருக்கிற மாதிரி வைப்பா. ஆனா நீ சொல்லணும், ஆமே என் சந்ததியின் மேல், சந்தானத்தின் மேலும், ஆமே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். ஆமே. என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படிங்கிற. அவருடைய ஆவி உன் பிள்ளை மேல இருக்கு, உன் மேல இருக்கு. உன் சந்ததி மேல, சந்தானத்தின் மேல, சந்தானம் பிள்ளைகள். ஆசீர்வாதங்க கர்த்தரே இருக்கிறாராம். உன் கூட இருக்கிறார், உன் பிள்ளைங்க கூட இருக்கிறார், உன் ஊழியத்தை கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. எல்லாமே இயேசுவா இருக்கிறாரு. இந்த சேரா இருக்கிறாரு, இந்த பேக்கா இருக்கிறாரு, ஆமே இந்த சட்டையா இருக்கிறாரு. ஆமே. நீ பார்க்கறதெல்லாம் அப்படியே ஆண்டவர் உன் கூட எல்லாமே இருக்கும். இருக்கிறாரு. நான் இருக்கிறேன்னாவே இருக்கிறேன். உங்க பேர் என்ன ஆண்டவரே? மோசே கேட்க, நான் என்ன போயிட்டு பார்க்கணும்னு சொல்றேன். நான் இருக்கிறாரு இருக்கிறேன் சொல்லு அப்படி போய் சொல்லு. உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்க, நான் இருக்கிறாங்க. லிவிங் காட் லைவ் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி. இப்ப நீ உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உன் கூட, ஆமே நீ உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கன்னா உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படியே மிங்கிள் ஆயிட்டாங்க. டச் அப்படியே உன் சதையோட சதையை அப்படி பின்னி பிணைஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன் சரீரமாகி ஆலயத்துக்குள்ள கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயுமே போகலங்க. உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார், விட்டே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா தேவனா நீ இருக்கிற, நீயா அவராகவே மாறிக்க. அல்லேலூயா. வாழ்க்கையில காட்டுற இந்த பிசாசு காமிக்கிற இந்த சிறுமிஸ் எல்லாம் பார்த்து பயந்துருக்கு. அவராகவே நீ ஒன்ன மாதிரி அவர் இருக்கிறாரு, அவர் மாதிரி நீ இருக்கிற, அவருடைய சாயம், அவருடைய உறுப்புங்க, அவருடைய அவயங்களா இருக்கீங்களா? அந்த அவயங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்க, தலையா இருக்க. அல்லேலூயா. தலையா இருக்கிறன்னா நீ கையா இருக்கிற, காலா இருக்கிற, கண்ணா இருக்கிற. இயேசுவுக்கு அல்லேலூயா. என்ன சொல்றல, அவனை பார்க்காதீங்க, ஃபெயிலியர் கொடுப்போம். அவனை பார்க்காதீங்க, முன்னேற்றத்தை தடுத்துக்கிறோம். அவனை பார்க்காங்க, உன் அபிஷேகத்தை அப்படி குறைச்சிரும். அல்லேலூயா. அதான் சொல்ற. ஆமே. உன் சந்தானத்தின் மேல் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுறார். வறண்டு போயிடுச்சு, இன்னும் முளைக்காது, பட்டு போயிடுச்சு, அந்த வார்த்தையை வரக்கூடாது. என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்ட்டு. ஊற்றுவேன்னா என்ன, 1-2 எண்ணி குடிக்கிறதா? ஊத்துறதுன்னா இப்படி என்னது, மழை எப்படி ஊத்துது? ஒரு அருவியிலிருந்து தண்ணி எப்படி ஊத்துது? ஒரு டேம்ல இருந்து தண்ணி எப்படி ஊத்துது? டேம்ல அப்படியே தண்ணி மூடி வைக்கிறானுங்க, அப்படியே சும்மா ஒரு 2 இருந்தா திறந்து விடுவானுங்க, அப்படிங்க பாருங்க, அப்படியே
இன்னொன்னு அப்படி எல்லாத்தையும் திறந்து விட்டான்னு வச்சுக்க, டேங்க் ஃபுல்லா இருக்கும்போது திறந்து விட்டான்னா என்ன செய்யும்? அது ஊரே அடிச்சுட்டு போயிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் திறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் திறக்கணும். ஆமே, திறக்கலன்னா டேம் உடைஞ்சிடும், அதையும் கட்டுப்படுத்த முடியாது. உள்ள திறந்தா ஊரே காலி. ஆனா இங்க நான் ஊத்துவேன் அப்படிங்கிறாரு. திறந்து விடுறது வேற, ஊத்துறது வேற. அப்படி ஃபுல்லா நிரப்பிட்டு போயிருக்கு. சொல்றாரு. ஆமே, 21 பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைக்கிற. நினைச்சு பாரு, நினைச்சு பாரு. உன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு நினைச்சு பாரு. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது எப்படி வந்தேன், எந்த நிலைமையில வந்தா, இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிற அப்படிங்கிற நினைச்சு பாரு. அமே, நினை அப்படிங்கிறது. இன்னைக்கு உன்னை எங்க கொண்டாந்து வச்சுட்டேன், லட்சிப்பை கொடுத்து எங்க கொண்டாந்து வச்சேன்? வார்த்தையில கொண்டாந்து வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தையை உன் மேல ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஊத்துறேன், ஜபத்துல உட்கார்ந்து போது அமே அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஊத்துறேன். அந்த வார்த்தையை தான் நான் அந்த வார்த்தையா உள்ளுக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் என் சமூகத்துல உட்கார நான் உனக்குள்ள வந்து அமே உன் கூட பழகிக்கிறேன், அமே உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன், அமே உனக்குள்ள மிங்கிள் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறேன். ரத்தத்தை அப்படியே ரத்தத்தை ஊத்துனாரு கல்வாரியில், அப்படியே ரத்தத்தை அப்படியே சிந்துனாரு உனக்காக. ஏன் சிந்துனாரு? அமே ஊத்துனாரு. தண்ணியை ஊத்தலாம், தேனை ஊத்தலாம், நெய்யை ஊத்தலாம், எண்ணெயை ஊத்தலாம், ரத்தத்தை ஊத்தி இருக்கிறார். உன்னை வாழ வைப்பதற்காக, உன் நோய்கள் சுகமாவதற்காக, உன்னுடைய பிரச்சனைகள்லாம் மாறுவதற்காக அதே ஊத்திட்டாரு. அமே அதை ஊத்துனது மட்டும் இல்ல, அமே அதை ஊத்தி அவருடைய வேலை வந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் ஆவியை வைத்து விட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அதற்கு சப்போர்ட் வச்சுட்டு போயிட்டு அதற்குங்க உதவி. அமே தேவன் வாழ்ந்த காலத்துல என்ன அமே வார்த்தையாவே இருந்தாரு, மாம்சமும் வார்த்தையாகி இப்ப அந்த வார்த்தை இப்ப உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு, அந்த வார்த்தைக்கு இன்னொரு சப்போர்ட் தேவ ஆவியானவர். அவர் வந்து நல்லது கெட்டதுன்ட்டு எல்லாத்தையும் கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிக்காம வந்து கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதான் சொல்றார். ஆமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன் அப்படின்ட்டு நினைச்சு பாருங்க. இஸ்ரவேல் அடுத்தது யாக்கோபே நினைச்சு பாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம அப்படியே நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த கடவுள்கிட்ட வர்றதுக்கு சான்ஸே இல்லை நம்மளுக்கு. அவ்வளோ பெரிய பாவி அவன்.